நீங்க அந்த மாரி கட்டுற கோவில்கள் எத்தனையோ இருக்கு நாட்ல. இப்ப இவங்க நடத்துற கும்பாபிஷேகமா இந்த வருஷம் 1000 கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம். அடுத்த வருஷம் 2000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல இந்த கவர்மெண்ட்லயே. அப்ப அந்த 2000 கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் நடக்கிறபோது அதுல என்ன பெரிய சிக்னிஃபிகன்ஸ்? இது ஒண்ணும் வரலாற்று சாதனை இல்லையே! வரலாற்று சாதனையே எது? அந்த இடத்துல எங்க கோயில இடிச்சிட்டு, அந்த இடத்துல ஒரு புறச்சமயத்தவருடைய ஒரு கட்டடத்தை அங்கு கட்டியிருக்கிறார்கள். அது கூட மசூதி இல்ல. அவங்க கணக்குப்படியே. அந்த கட்டிடத்திலேயே அந்த இடத்துல அவங்க பண்ணுகிறதுக்கு எதனால் பெருமை வரலாற்று சாதனைன்னு எதனால இதை சொல்றேன்? இதை பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய ஸ்பீச்சிலயும் சொன்னாரு. 500 ஆண்டு கால கனவு நனவாகி இருக்கிறது. 500 ஆண்டு காலம் நெடுநாளாக தலைமுறை தலைமுறையாக இந்துக்கள் எதை விரும்பினார்களோ, அது இன்றைக்கு நடந்திருக்கிறது. அந்த லிஸ்ட்ல நாங்க உதயநிதி ஸ்டாலின சேர்க்கணும். நீங்க எப்படி நினைப்பீங்க?